பர்சனாலிட்டியை சரிவர கொண்டுட்டு வர்றது தான் இஸ்லாமிக் சைக்காலஜி. பர்சனாலிட்டி பிஹேவியர்ஸ் அஹ்லாக்கை சரி பண்ணி, இப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போதே அவங்களோட அஹ்லாக்க சொல்லி தான் சொல்லுவோம். அவங்க அல் அமீன், அவங்க அஸ்ஸாதிக் அப்படின்னு சொல்றோம்னா, அப்ப நம்பிக்கைக்குரியவர். இதுதான் வந்து ரசூலுல்லாவோட பர்சனாலிட்டி. அப்போ அந்த மாதிரி நம்மளை உணர்ந்து நம்மளுடைய பர்சனாலிட்டிய அழகான முறையில கட்டமைக்கிறது தான் வந்து ஈவன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பணியை பத்தி சொல்லும்போது, நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளேன் எதுக்கு, நற்குணத்தை பூரணப்படுத்துறதுக்காகன்னு சொல்றாங்க. சோ அவங்க ஞானத்தை வழங்கினது, கல்வியை கத்து கொடுத்தது, தூதுத்துவத்தை எடுத்து சொன்னது, எல்லாத்தோட மெயின் பாயிண்ட் என்னன்னா நம்மளுடைய அஹ்லாக்கை சீர்திருத்துறது தான். அப்போ நம்மளுடைய பர்சனாலிட்டியை அஹ்லாக்கை சீர்திருத்தி சரியான முறையில கட்டமைக்க வழிவகை செய்யறது தான் இஸ்லாமிக் சைக்காலஜி. அப்போ இந்த இதுல வர டாபிக்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளை பத்தி நாம உணர்வோம். என்னைக்காவது தனியா உட்கார்ந்து இல்ல கண்ணாடியை பார்த்து நான் யாரு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் யாரு, நான் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறேன், அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? என்ன பதில் கிடைக்கும்? நீங்க அப்படி கேட்கும்போது என்ன பதில் கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. சூப்பர். சரி, ஓகே. அப்போ இப்போ இப்ப நம்மன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஐஷானா வெறும் பேரு கிடையாது. இந்த ஐஷாவை கான்ஸ்டிடியூட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நானா என் பேரு மட்டும் கிடையாது. ஐஷா அப்படின்னா அவளை டிஸ்கிரைப் பண்ண நிறைய விஷயங்கள் வேணும். என்னென்ன என்னென்ன வேணும்? பிஹேவியர் வேற, கேரக்டர், குவாலிட்டி. ஓகே. நான் என்னோட பிஹேவியரை அனலைஸ் பண்றதுக்கு என்னோட பிஹேவியர் எதன் மூலமாகலாம் உருவாகுது, என் பிஹேவியர் உருவாகிறதுக்கு எதெல்லாம் காரணம், முதல்ல நான் யாரு அப்படின்னு முதல்ல தெரியணும். நான் யாரு, நான் எப்படிப்பட்டவ அப்படிங்கிற விஷயம் தெரியும் போதுதான் என்னுடைய பிஹேவியர் ஏன் இப்படி உருவாகுது அப்படிங்கிற விஷயம் புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெஸ்டர்ன் சைக்காலஜி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவனோட கான்செப்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, மனுஷனே மிருகம் மாதிரி தான். அதனாலதான் மேக்சிமம் மிருகத்தை வச்சு அவ்வளவு டெஸ்டும் பண்றான். மனுஷன் மிருகத்திலிருந்து வந்தவன். அப்போ நம்ம கிட்ட இருக்க கான்செப்டை வச்சுதான் நம்ம சில விஷயங்களை வெளியே எடுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். மனுஷன் இப்படிதான்ப்பா, அவன் வந்து பாவம் செஞ்சவன் தான், அவன் பாவத்துக்கு தண்டனையா தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கான்னு கிறிஸ்டியன்ஸ் நினைக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மாதிரியான பிஹேவியர் அவங்க கிட்ட இருந்து வெளிப்படும். அப்போ நான் யாரு, நான் எப்படிப்பட்டவ, ஆக்சுவலி என்னை பத்தி இறைவன் என்ன சொல்றான், என்கிட்ட என்னென்னலாம் பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது அப்படின்னு தெரியும் போதுதான் எனக்கு ஒரு வில் பவர் இருக்கும். என்னோட பிஹேவியரை எப்படியெல்லாம் என்னால் சேஞ்ச் பண்ண முடியுங்கிற வில் பவர் எனக்குள்ள வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காரு. அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி, சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவரு தான் வந்து என்ன பண்றாருன்னா, சைக்கோ அனலைசிஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த பேரெல்லாம் ரொம்ப தேவையில்ல. ஒரு ஒரு தியரி சொல்றாரு. அந்த தியரியில அவர் மனுஷங்கள பத்தி என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் ஒரு அடல்ட்ல ஒரு பிஹேவியரை வெளிப்படுத்துறான் அப்படின்னா, இப்ப நான் வந்து திருடுறேன் அப்படின்னா, இதுக்கு காரணம் என்னோட சைல்டுஹுட்ன்னு சொல்றாரு. நான் சைல்டுஹுட்ல எவ்வாறு வளர்க்கப்பட்டனோ, என் அன்கான்சியஸ் எனக்கே தெரியாம எதெல்லாம் எனக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கோ, அதுபடிதான் அவன் நடந்துப்பான்.
அதனாலதான் அவன் திருடுறான் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி முடிக்கிறாரு. இப்ப என்ன தோணுது, இப்ப நான் திருடுறேன் அப்படின்னா நான் ஈஸியா என்ன பண்ணிருவேன், எங்க உம்மா வாப்பா என்ன தப்பா வளர்த்துட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் திருடுதான் செய்வேன்னு சொல்லுவேனா மாட்டேனா? இப்ப நான் இந்த தியரிய நான் என் வாழ்வியலா நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் என்ன நெனைப்பேன், இப்ப நான் வந்து இல்ல என் தம்பி ஸ்மோக் பண்றான், இல்ல ட்ரிங்க்ஸ் பண்றான் அப்படின்னா, இப்ப வந்து அவன் என்ன சொல்லுவான், என் வாப்பா இத செஞ்சாரு, என் வாப்பானால என் சைல்டுஹுட் கெட்டு போணுச்சு, நான் அதனால ட்ரிங்க்ஸ் பண்றேன். இதுக்கு எதுக்கு இறைவன் எதுக்கு என்ன தண்டிக்கணும்? என் சைல்டுஹுட்ல விதைச்சது என் அம்மா வாப்பா தப்பு தானே! அப்ப அதுக்கு ஏன் இறைவன் என்ன தண்டிக்கணும்னு ஒரு கேள்வி வரும். அவன் அவன மாத்திக்கவே மாட்டான். ஸோ இந்த மாரி சைக்காலஜில நெறைய கான்செப்ட் இருக்கு. பிஹேவியர் எதனால் உருவாகிறதுன்னு சொல்லி நெறைய கான்செப்ட் சொல்றான். ஆனா இஸ்லாமிக் வைஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆ இந்த விஷயங்கள். மொத விஷயம், இப்போ இப்போ பரக்கத் நிஷான்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு ஸ்டூடண்ட் இருக்கீங்க. இப்ப அவங்கள எடுத்துக்கோங்க. இப்ப பரக்கத் நிஷா அப்படின்னா, அவங்க யாரு அப்படின்னா, அவங்கள டிஸ்கிரைப் பண்ண முதல்ல அவங்களோட உடம்பு ஃபர்ஸ்ட் விஷயம். நீங்க கேரக்டர், அஹ்லாக் இதெல்லாம் தாண்டி மொத விஷயம் அவங்களுடைய பாடி. இப்ப நானாலே நம்மளோட உடம்பு தானே. புரியுதா? நான் பேசுற விஷயம் புரியுற மாரி பேசுறேன்னா, எனக்கு கன்வே பண்ண தெரியுதான்னு தெரியலையே. புரியுதா? அப்போ நீங்க உங்கள நிறுத்தி வச்சுக்கோங்க. இப்போ சாலிஹா அப்படின்னா, முதல்ல அவங்களுடைய இது வந்து ஆயுர்வேதா கான்செப்ட்லயுமே, நம்ம இந்தியன் கான்செப்ட்லயுமே அது இருக்கு. 5 ஷீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடின்னு சொல்லுவாங்க. எப்படி வெங்காயத்த வந்து ஒவ்வொரு தோலா உரிப்போம்ல, ஒவ்வொரு மேல் தோடா உரிக்கிற மாதிரி, மனுஷன் என்னென்னவாலெல்லாம் ஆக்கப்பட்டிருக்கான். நாம அப்படின்றது யாருன்னு பார்க்கும்போது, முதல்ல நம்மளோட பாடி. ஸோ நம்ம நம்மளோட பாடி பத்தி ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சுக்கிறணும். ஸோ நம்மள பத்தி நாம தெரிஞ்சுக்கிறணும். அப்போ நம்மள பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுல முதல் அடி எதுல பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட ஜிஸ்ம் மீன்ஸ் நம்மளுடைய பாடி. ஸோ பாடி பத்தி என்னெல்லாம் தெரியணும் நமக்கு? பாடி பத்தி என்னெல்லாம் தெரியணும்? பதில் பாடி கண்ட்ரோலா இருக்க எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா? வேற வேற ஏதாவது பதில் இருக்கா? சரி. ஓகே. பாடி பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னா, நம்மளுடைய உடல் எதனால் படைக்கப்பட்டதுங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். இதெல்லாம் வச்சு தான் ஒரு மனுஷனோட பிஹேவியர அனலைஸ் பண்ண முடியும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம உடல் பற்றிய அறிவுல முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, என்னோட உடல் எதனால் படைக்கப்பட்டது? எதனால் படைக்கப்பட்டது? எதனால் படைக்கப்பட்டது நம்மளுடைய உடல்? களிமண். களிமண்ண பத்தி அல்லாஹ் டிஸ்கிரைப் பண்ணும்போது வேற என்னெல்லாம் சொல்றான் களிமண் பத்தி? வேற என்னெல்லாம் குர்ஆன்ல நம்மளுடைய உடம்பு பத்தி சொல்றான் அல்லாஹ்? தெரியுமா? நம்மளோட உடல பத்தி அல்லாஹ் என்னெல்லாம் சொல்றான்? காய்ந்த சுட்ட களிமண். ஓகே. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு இடத்துல சொல்றான், நான் மனுஷன மண்ணால படைச்சேன்னு சொல்றான். ஒரு இடத்துல சொல்றான், அல்லாஹ் மனிதன களிமண்ணால் படைச்சேன்றான். இன்னும் சில இடத்துல சொல்றான், அல்லாஹ் தண்ணீரால மனுஷன படைச்சான். இப்ப நம்மளுடைய உடம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா 75% மேட் அப் ஆஃப் வாட்டர். அதுதான் ரிசல்ட். அப்போ தண்ணீரால அல்லாஹ் வந்து மனுஷனை படைச்சேன்னு சொல்றான். அப்ப என்ன என்ன கன்சிஸ்டன்சில நம்மள படைச்சிருப்பான் அப்படின்னா, களிமண்ணில ஒரு பானை செய்யற கன்சிஸ்டன்சியை ஞாபகம் வச்சுக்கோங்க. மண்ணுல சில கொஞ்சம் தண்ணீரை ஊத்தி குழப்பி அதுல ஒரு உருவத்தை செய்து அதை சில நாள் பொறுத்து காய வைக்கும் போது தட்டினால் ஓசை வரக்கூடிய ஒரு உருவம் உருவாகும். பானை தட்டுனா சத்தம் வருதுல, அது எப்படி வருது? களிமண்ணை காய வச்சு
சுட்ட களிமண்ணு பதில் சொன்னீங்கல்ல, சோ அந்த மாதிரியான ஒரு மோல்டு பண்ணி அல்லாஹ் நம்மள எவ்வளவு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா படைச்சிருக்கான்னு சொல்லி பாருங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜா படைக்கப்பட்ட ஒரு படைப்பு நம்ம. அப்போ காய வச்சு அதை மோல்டு பண்ணி ஸோ தட்டினால் சத்தம் வரக்கூடிய ஒரு படைப்பா வந்து அல்லாஹ் ஒரு பிசிக்கல் என்டிட்டி வந்து அப்படிதான் அல்லாஹ் வந்து படைக்கிறான். இப்ப இதுல நமக்கு பாடம் என்ன? முதல் பாடம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் பூமியிலிருந்து மண்ணை ஒவ்வொரு பாகங்களிலிருந்தும் சேகரிக்கிறான். இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூமியில் ஒவ்வொரு பாகத்திலிருந்தும் மண்ணை சேகரித்து மனிதரை செய்றான். ஒவ்வொரு மண்ணோட வகை நீங்க வந்து ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, டைப்ஸ் ஆஃப் சாயில்னு சொல்லிட்டு. களிமண் இருக்கும், செம்மண் இருக்கும், இந்த மாதிரி கரிசல் மண், அந்த மண் இந்த மண் சொல்லிட்டு பல மண் இருக்கும். சோ அந்த மண்ணை விதவிதமான மண்ணிலிருந்து அல்லாஹ் மனிதனை படைக்கும் போது அந்த மண்ணினுடைய தன்மையை மனிதன் பெறுகிறான். அந்தந்த இடத்திலிருந்து, அதனால்தான் மனுஷங்க கருப்பாகவும் சிகப்பாகவும் வெள்ளையாகவும் விதவிதமான நிறங்கள்ல இருக்காங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்ல வர, என்ன கன்வே பண்ண வரேங்கிறது புரியுதா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம், என்ன நான் கன்வே பண்ண வரேன்? அதாவது அவங்க நிறங்கள் வேற வேற மாதிரி இருக்கும், அதே மாதிரி அவங்க தன்மைகளும் அவங்க குணங்களும் வேற வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு கன்வே பண்ண வரீங்களா? மாஷா அல்லாஹ், சூப்பர். அதேதான். நம்ம அத ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளோட பிஹேவியர் ஏன் இப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட பிஹேவியருக்கு நம்மளோட உடம்பு ஒரு காரணம். நம்மளோட உடம்ப வச்சும் நம்ம பிஹேவியரை சில விஷயங்கள் நாம புரிஞ்சுக்கிறணும். என்னன்னா அல்லாஹ் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து மண்களை எடுக்கும் போது ஒவ்வொரு மண்ணோட தன்மையும் வேற வேற மாதிரி மாறும். அதான் மனிதனும் வேற வேற மாதிரியான தன்மைகள்ல தான் இருப்பான். இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். இத புரிஞ்சுக்காதனால நிறைய பிரச்சனை நமக்குள்ள வருது. என்ன மாதிரி ஏன் அவ இல்ல இருக்கா? ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்ன மாதிரி ஏன் அவர் இருக்க மாட்டேங்கிறாரு? நான் நல்ல கலகலன்னு பேசுறேன், அவர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? இருக்கா? நான் நல்லவளா இருக்கேன், அவ ஏன் இருக்க மாட்டேங்கிறா? நான் அவளுக்கு ஹெல்ப் பண்றேன், அவ ஏன் எனக்கு பண்ண மாட்டேங்கிறா? என்ன பண்ணுவோம்னா, நம்மள மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நான் இந்த நேரத்துல இவளுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேனே, இவ ஏன் அந்த டைம்ல எனக்கு ஹெல்ப் பண்ணல? அப்படி யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகும். என்னன்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு, ஏன்னா என்ன மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. உட்கார்ந்து ஸ்ட்ரெஸ் ஆகுவேன். எங்க மேம் கேட்பாங்க, நீ சைக்காலஜில வந்து உருப்படியா ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுன, அதனால உன் வாழ்க்கையே மாறினுச்சுன்னா என்ன விஷயம்னு கேட்டா, கான்செப்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதனால நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கேன். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாரும் என்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவேன். அப்போ இந்த விஷயம் நமக்கு என்ன சொல்லி தருது? மனிதர்கள் பல்வேறு வகையினராக இருப்பார்கள். அவங்களோட திங்கிங், பேச்சு, பார்வை, சைகை, நடவடிக்கை இது எல்லாமே வேற வேற மாதிரி தான் இருக்கும். நம்மள மாதிரி பிறரை எதிர்பார்க்க கூடாது. விஷயம். அடுத்து, மண்ணினுடைய தன்மை நமக்குள்ள இருக்கும். அது என்ன மண்ணோட தன்மை? மண்ணுக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. மண்ணோட தன்மை என்ன சொல்றான்ல? மண்ணோட தன்மை என்ன நமக்கு இருக்கு? கலர். வேற மண் மிருதுவா இருக்கும், ஒண்ணு களிமண்லாம் அப்படி கெட்டியா இருக்கும். ஒரு மண்ணு குடுத்து மண்ணு கொஞ்சம் சொறு சொருன்னு இருக்கும். குவாலிட்டி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குவாலிட்டியில இருப்போம். அதே மாதிரி மண்ணை பத்தி சொல்லும் போது, பணிவுக்கு அல்லாஹ் வந்து மண்ணை யூஸ் பண்ணுவான். பணிவில்லாதவங்க இப்போ வந்து பணிவுனாலே நம்ம பூமி மண்ணுல தானே தலையை சாக்கிறோம். பணிவை பத்தி பேசுற இடத்துல எல்லாம் அல்லாஹ் மண்ணை பத்தி சொல்லியிருப்பான். இப்போ அந்த தன்மை, சாந்தம், அமைதி, இது எல்லாமே மனிதருக்குள்ள இருக்கும். இன்னேட்டாவே இந்த மண்ணுடைய தன்மைகள் நமக்குள்ள
இருக்கும். ஸோ இப்போ அல்லாஹ் வந்து குரான்ல சொல்லும்போது மனிதர்களை பார்த்து பெண்களை பார்த்து என்ன சொல்றான்? விளை நிலம்னு சொல்றானா? என்ன அர்த்தம்? விளை நிலம்னா என்ன அர்த்தம்? விளை நிலம்னா என்ன அர்த்தம்? நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான் பெண்கள் உங்கள் விளை நிலங்கள்னு சொல்றான். அதுதானே மனிதர்களை உற்பத்தி பண்றது. உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் நமக்குள்ள இருக்குது. மண்ணுடைய தன்மை நமக்குள்ள இருக்கு. உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து அல்லாஹ் வந்து நான் பெண்களை பார்த்தா அப்போ பல்கி பெருக்கக்கூடிய ஆற்றல் வந்து நம்ம கிட்ட அந்த தன்மை வந்து இருக்கு. ஒரு விஷயம் போட்டா அதை ஒண்ணு சாரிப்பா பையன் வந்துட்டான். சோ அப்போ வந்து விளைநிலம்னு சொல்லும்போது ஒரு விஷயத்த போட்டால் பல்கி பெருக்கக்கூடிய ஆற்றலை வந்து அல்லாஹ் நமக்குள்ள கொடுத்துருக்கான். எந்த விஷயம் நமக்குள்ள போடும்போதும் அதை ஒன்ன பத்தாக்குற சக்தி நமக்குள்ள இருக்கு. இதே ஹதீஸ்கள்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சில பேரை பார்த்தா அல்லாஹ் விளைநிலம்ங்கிறான், சில நேரம் பார்த்து அல்லாஹ் வந்து பொட்டல் நிலம்ங்கிறான், என்ன போட்டாலும் விளையாதுங்கிறான். இப்ப எல்லாத்துலயுமே நம்மளை எதோட மேட்ச் பண்றான்னா அந்த மண்ணோட மேட்ச் பண்ணி சொல்றான். அப்போ மண்ணுக்கும் நமக்கும் நம்மளுடைய பாடிக்கும் தொடர்பு இருக்கு. அந்த படைப்புக்கும் நம்மளுடைய பிஹேவியருக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப ஒவ்வொரு மண்ணுடைய தன்மைக்கு ஏத்த மாதிரியும் நம்மளுடைய பிஹேவியர் அமையும் அப்படின்றது அது புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், நம்ம உடல்ல நிலைநிறுத்தி வச்சிருக்கிறது எது? ஃபுட்டு. நம்ம உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு தேவையான விஷயம் வந்து ஃபுட்டு. ஸோ நம்மளுடைய பிஹேவியருக்கும் நம்மளுடைய உடலுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கோ அதே அளவுக்கு தொடர்பு நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் நம்மளுடைய பிஹேவியருக்கும் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உண்ணும் போது ஏன் அல்லாஹ் சாப்பிட்றத பத்தி அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி சொல்றான்? நீங்கள் உண்ணும் போது ஒரு கட்டளை இருக்கு குரான்ல, நீங்கள் உண்ணும் போது தூய்மையானவற்றையே உண்ணுங்கள் அப்படின்னு சொல்றான். ஏன் கண்டதை உண்ணுங்கன்னு அல்லாஹ் சொல்லல? நான் உங்களுக்காக தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கேன், எல்லாத்தையும் சாப்பிடுங்க, மேகியை சாப்பிடுங்க, ஜங்க் ஃபுட்டை சாப்பிடுங்க, எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு அல்லாஹ் சொல்லல. நீங்கள் சாப்பிடும்போது தூய்மையானவற்றை அதையே நீங்கள் உண்ணுங்கள். ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடுக்கும் நம்மளுடைய பிஹேவியருக்கும் தொடர்பு இருக்கு. ஸோ எப்படின்னா இப்போ வந்து எண்ணெய் ஐட்டம் அதிகமா சாப்பிட்றவங்க எப்போதுமே சோம்பேறிகளா இருப்பாங்க. காரம் அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு அதிகமா கோபம் வரும். எப்போதுமே சூடாவே இருப்பாங்க. ஒரு மாதிரியா ஒரு ஒரு படபடப்பு, ஒரு மாதிரியான இது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க நம்ம சாப்பிடுற சாப்பாடுக்கும் நம்மளுடைய பிஹேவியருக்கும் தொடர்பு இருக்கு. ஃபீல் பண்ணிருக்கீங்களா அத? எஸ். அப்போ அதனாலதான் அல்லாஹ் வந்து உணவை பத்தி ஃபோக்கஸ் பண்றான். நீங்க உண்ணும்போது சரியான உணவை உண்ணுங்கள், தூய்மையான உணவை உண்ணுங்கள். ஏன்னா அதுக்கும் உங்களுடைய பிஹேவியருக்கும் தொடர்பு இருக்கு. ஹெல்தி ஃபுட்டு, ஆரோக்கியமான உணர்வுகள் உண்ணும்போது நம்மளுடைய சிந்தனைகளும் ஆரோக்கியமானதாகவே இருக்கும். இது உண்மை. அதனாலதான் சாப்பிடுற சாப்பாடு ஆரோக்கியமானதா, அதிகமான எண்ணெய் இந்த மாதிரி ஆரோக்கியம் இல்லாததை சேர்க்காம முதல்ல நம்ம பிஹேவியரை சரி பண்ணணும்னா நம்ம ஃபுட்டையும் கூட நாம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளுடைய சாப்பாட்டை கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிடணும் நம்மளோட பிஹேவியரை சரி பண்றதுக்கு. இப்ப நீங்க சைக்காலஜிஸ்ட் ஏதாவது கவுன்சிலிங் போனீங்கன்னா உங்களோட நிறைய பிரச்சனைகளுக்கு நம்மளோட சாப்பாட்டு முறையையும் கேட்பாங்க. நீங்க எந்த மாதிரி சாப்பிடுறீங்க அப்படின்ற விஷயத்தையுமே கேட்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியாக நம்மளோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுங்கிறனாலதான் அந்த விஷயத்த கேக்குறாங்க.
ஓகே, சோ இந்த விஷயம் புரிஞ்சிடுச்சா? மண், அல்ஹம்துலில்லாஹ். உணவு, நம்மளோட பிஹேவியர், இது இத்தனைக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு. அப்ப என்னோட பிஹேவியரை நான் மாத்தணும், என்னோட பர்சனாலிட்டியில நான் சேஞ்சஸ் கொண்டுட்டு வரணும்னா நீங்க அங்க இருந்தே ஆரம்பிக்கணும். நம்மளுடைய உணவு முறை, நம்ம உடலை பார்த்துக்கிற விதத்திலிருந்து நாம ஆரம்பிக்கணும். ஓகேவா? சோ இன்னும் வேற என்னெல்லாம் உடலை பத்தி அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல? வேற என்ன சொல்றான்? தெரியலையா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதர்களை அழகிய தோற்றத்தில் நாம் படைத்துள்ளோம், அழகான படைப்பாக நாம படைத்துள்ளோம்னு அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்குறான் நம்மளுடைய உடல் அமைப்பை பத்தி. சோ நம்ம யாரு? முதல்ல நம்ம ஆக்சுவலி ஒரு அழகான படைப்பு. அல்லாஹ் பியூட்டிஃபைஸ் அஸ். அல்லாஹ் அழகா நம்மளை படைச்சிருக்கான். பார்த்து 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 நம்மளை மோல்டு பண்ணி படைச்சிருக்கான். இதை நாம புரிஞ்சாலே நம்மள பிறர் அப்ரிஷியேட் பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மள நாமளே வேல்யூ பண்ணணும். நான் அழகு, ஏன்னா என் ரப்பு சொல்லிட்டான் மனுஷனா பிறந்த அத்தனை பேரும் அழகு. அப்ப நான் அழகுன்னு சொல்லி இன்னொருத்தர் தான் சொல்லணும், இன்னொருத்தன் தான் சொல்லணும். இப்போ டீனேஜ் பிள்ளைங்க கிட்ட நான் சொல்லும் போது நான் அதுதான் அதிகமா சொல்லுவேன். நீ அழகுன்னு இன்னொருத்தன் சொல்லிதான் தெரியணுமா? அழகுன்னு சொல்றதானே பொண்ணுங்க அப்படியே மயங்கி அப்படியே மயங்கிடுறாங்க. ஒரே விஷயம்தான், இறைவன் உன்னை அழகு, உன்னுடைய உடலமைப்ப அழகான முறையில நான் வடிவமைச்சிருக்கேன். த பெஸ்ட் கிரியேட்டர், பெஸ்ட் கிரியேஷன். அப்போ அப்படிப்பட்ட படைப்பான நீ உன்னை இன்னொருத்தவங்க வேல்யூ பண்ணணும், உன்னை இன்னொருத்தவங்க ஒர்த்தா ஃபீல் இப்போ இந்த ரெண்டு விஷயமும் புரிஞ்சிடுச்சா? அப்ப இன்னொருத்தவங்க நம்மளை வேல்யூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்குள்ளேயே அந்த செல்ஃப் ஒர்த் இருக்கணும் நம்மளுடைய உடலமைப்பை பற்றி. சோ இது எல்லாமே உடலை பற்றி நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? இது கிளியரா? சோ முதல் விஷயம் நம்மளோட ஜிஸ்ம பாடி தான். இதுல கிளியரா எல்லாரும்? நம்மளுடைய உடலுக்கும் நம்மளோட பிஹேவியருக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு. எஸ், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், அல்லாஹ் உங்களுக்கு புரியுற அளவுக்கு என்ன சொல்ல வைக்கணும், அல்லாஹ் லேசாக்கணும். சோ அடுத்த ஒரு முக்கியமான கான்செப்ட், இப்போ உங்களுடைய உடல் இருந்தா மட்டும் நீங்கள ஆயிருவீங்களானா கிடையாது. அல்லாஹ் சொல்றான், நான் மனிதனை களிமண்ணால் செஞ்சு ஒரு உருவத்தை செஞ்சு வச்சுட்டு அவனை நான் அவனுக்கு கை கால்களை கொடுத்தேன், அவனுக்கு பார்வையை கொடுத்தேன், எல்லாம் கொடுத்துட்டு அல்லாஹ் அவனுக்கு அழகுக்கு மேல அழகு சேர்க்க ஒரு விஷயத்த கொடுத்தான். என்னது? அப்பதான் அவனுக்கு கண்ணியம் அதிகரிச்சுச்சு. என்னது? அறிவு இல்ல, நம்மளுடைய ரூஹ். சோ இந்த ரூஹ் பத்தி நாம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ரூஹை பத்தின விஷயங்களை. என்னம்மா? அகைன் சொல்லுங்களா, அந்த கண்ணியம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. சொல்றேன். இப்போ நம்மனா என்னோட உடம்ப மட்டும் செஞ்சு வச்சாப்புல நானா ஆயிட முடியாது. அப்போ எனக்குள்ள இன்னொரு விஷயம், நான் என்ன சொல்லணும்னா இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் நான். அது ஒண்ணு என்னோட உடம்பு, இன்னொன்னு என்னுடைய ரூஹ், சோல், ஆன்மா, நம்மளுடைய ரூஹ். சோ இந்த ரூஹை பற்றிய அறிவு தெரியும் போது என்னோட பிஹேவியர்ல என் பிஹேவியரை பத்தி என்னால தெரிஞ்சுக்க முடியும். சோ ரூஹ்னா என்ன, அது எங்க இருந்து வந்துச்சு, அதனுடைய தன்மைகள் என்ன, அது எதெல்லாம் பாதிக்கப்படுது, அதுக்கும் நம்ம பிஹேவியருக்கும் என்ன தொடர்பு? முதல் விஷயம், ரூஹ்னா என்ன?
என்னம்மா? அல்லாஹ் சொல்லும்போது என்னுடைய ரூஹை நாம் ஊதினோம்னு சொல்றான். பலூனுக்குள்ள என்ன இருக்கு? பலூனை ஊதுறோம்ல, பலூனுக்குள்ள என்ன இருக்கு? காற்று. காற்று. சோ ப்ளோயிங் விண்ட். ரூஹ் ரியாஹ் அப்படின்னா காத்துன்னு அர்த்தம். சரியா? ரூஹ் போது அது காற்று. பலூன்ல நிரப்பப்பட்ட ஒரு பொருள் என்னவோ அது நம்ம உடம்பில் நிரப்பப்பட்ட அந்த ரூஹ். அல்லாஹ் சொல்றான், அந்த ரூஹ பத்தி இதுக்கு மேல நீங்க கேட்டீங்கன்னா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இதே கேள்விய ரூஹ்னா என்ன, அது எப்படி இருக்குங்கிற கேள்விய காஃபிர்கள் ரசூல்லா கிட்ட கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் வந்து ரசூல்லா வந்து அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க, ரூஹ்னா என்னங்கும் போது அல்லாஹ் சொல்றான், ரூஹை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்டால் நீர் கூறும், ரூஹ் அல்லாஹ்வின் கட்டளையில் உருவானது. நாம எப்படி ஒரு படைப்போ அதே மாதிரி ரூஹும் அவனுடைய படைப்பு. அல்லாஹ் சொல்லும்போது என்னுடைய ரூஹிலிருந்து ஊதினேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அல்லாஹ்க்குள்ள ரூஹ் இருக்கா, அல்லாஹ்க்குள்ள உயிர் இருக்கா, அந்த உயிரை ஊதுனாங்கிறது கேள்வி கிடையாது. என்னிடம் உள்ள என்னுடைய ரூஹ் அப்படின்னா இப்ப வந்து அல்லாஹ் சொல்றான், காபத்துல்லாவ அவனோட வீடுங்கிறான். அந்த வீட்டுக்குள்ள அல்லாஹ் இருக்கான். புரியுதா நான் கேக்குறது? உலகத்துல எத்தனை வீடு இருந்தாலும் அல்லாஹ் காபத்துல்லாவை பார்த்து என்னுடைய வீடு, நம்மளும் சொல்லும் போது அது அல்லாஹுடைய வீடுன்னு சொல்றோம். அந்த வீட்டுக்குள்ளயா அல்லாஹ் இருக்கான்? நோ. அப்போ அல்லாஹ் ஏன் அது அவனுடைய வீடுங்கிறான்னா, இருக்கிற ஹவுசஸ்லயே பெஸ்ட் அவன் சூஸ் பண்ணிருக்கான். அவனுக்குன்னு சொல்றதுக்கு சூஸ் பண்ணிருக்கான். இப்போ உலகத்திலே எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னோட ஃப்ரெண்டுன்னு சூஸ் பண்ணிருக்கான். என்னுடைய தோழன். அப்ப என்னுடைய அல்லாஹ் ஓன் பண்ணும்போது இருக்கிறதுலயே பெஸ்ட அல்லாஹ் அவனுக்குன்னு ஓன் பண்ணி சொல்லுவானே ஒழிய அத அவனோட ரூஹு அவனோட உயிரை ஊதினான்ங்கிறத விட அவன் கட்டளையில் உருவான ஒரு விஷயம் அந்த ரூஹ், அவனுடைய படைப்பு. ரூஹ் அப்படிங்கிறது நம்ம உடம்பை எப்படி பார்த்து பார்த்து அல்லாஹ் உருவாக்குனானோ அதே மாதிரி நம்மளுடைய ரூஹை சில ஸ்பெசிபிக் தன்மைகளோட அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். அதில் அவன் தன்மைகளையும் சேர்த்து ஒரு ஸ்பெசிபிக்கான தன்மையோட அல்லாஹ் வந்து ரூஹ படைச்சிருக்குன்னு சொல்றான். அந்த ரூஹை நமக்குள் ஊதிய போது மலக்குமார்கள் சஜிதா செய்தார்கள்னு ஒரு இடத்துல அல்லாஹ் வந்து சொல்றான். அப்ப ரூஹுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? நம்மளுடைய ரூஹ் இருக்குல்ல, நம்ம உடம்புக்குள்ள இருக்குல்ல, அந்த ரூஹுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்மளோட ரூஹ பத்தி? கேக்குதா? ரூஹ் பத்தி எதுவும் கேள்விப்பட்டதில்லை. சோ அல்லாஹ் நம்மளுடைய ரூஹுக்கு சில ஸ்பெசிபிக்கான தன்மைகளை கொடுத்துருக்கான். அதுல ஃபித்ரா, கல்பு எதுக்கு, நப்சு எதுக்கு, சோ இது எல்லாமே தனித்தனி பாகமா நம்ம படிப்போம். சோ ரூஹுக்கு அல்லாஹ் சில ஸ்பெசிபிக்கான தன்மைகள் என்ன முதல்ல வச்சிருக்கானா, இப்போ வந்து எல்லா அனிமல்ஸுக்குள்ளேயும் உயிர் இருக்கு, எல்லா விஷயத்துக்குள்ளேயும் உயிர் இருக்கு. ஆனா எல்லா உயிரையும் விட வித்தியாசமான ஒரு உயிர் நம்மளுடைய உயிர். அதுக்குன்னு இருக்க ஒரு ஸ்பெஷல் பண்பு என்னன்னா, we can balance anything. நம்மளுடைய ரூஹால பேலன்சிங் கெப்பாசிட்டி இருக்கு. என்னது அது பேலன்சிங் கெப்பாசிட்டி? சவ்வை துஹான்னு அல்லாஹ் சொல்றான். பேலன்சிங் கெப்பாசிட்டினா என்ன அப்படின்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளால வீட்டையும் பார்க்க முடியுது, ஆபீஸையும் பார்க்க முடியுது. ஒரு ஆண் வீட்டையும் பார்க்கறான், ஆபீஸையும் பார்க்கறான். ஒரு பெண் வேலையும் பார்க்கறா, குழந்தையும் பார்க்கறா. இதுக்கு இவ்வளவு டைம் கொடுக்கணும், இதுக்கு இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளால தான் பேலன்ஸ் பண்ண முடியுது. அது உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? நம்ம
எல்லா விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணி நடந்துக்கிறோம். இப்ப எப்படி கோபம் தலைக்கு ஏறும்போது உடனே நம்ம என்ன பண்றோம்? அத சரிக்கட்ட பாக்குறோம். நம்ம அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். வார்த்தைகள் தாறுமாறாக போகும்போது அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். புரியுதா? அப்போ அந்த பேலன்சிங் கெப்பாசிட்டிய அல்லாஹ் நம்மளுடைய ரூஹுக்கு கொடுத்து அந்த ரூஹுக்கு அவ்வளோ கண்ணியத்தையும் கொடுக்கிறான். அந்த மாதிரியான தன்மை எந்த படைப்புகளுக்கும் அந்த பேலன்சிங் கெப்பாசிட்டி, இந்த பேலன்ஸ பாதுகாக்கிறதுக்கு தான் அக்கலு, நஃப்ஸ் இந்த எல்லா விஷயங்களும் இருக்கு. நம்மளுடைய அறிவு இந்த பேலன்ஸ் கெட்டு போகாமல் இருப்பதற்கு தான் அறிவு. சோ இப்போ உங்க மனசுல இருக்க நடுநிலை தவறும் போதுதான் கோபம் ஜாஸ்தி ஆகுது. என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? நடுநிலை தன்மையை அல்லாஹ் ரூஹுக்கு கொடுத்திருக்கான். அந்த ரூஹை நம்ம சரிவர பேண மறுக்கும் போதுதான் நம்ம பேலன்ஸ் தவறி போகிறோம். அப்போ அந்த ரூஹை கெடுக்கிற வேலைகளும் சுத்தி முத்தி நிறைய இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஷைத்தான் நம்மள அக்கல கெடுக்க, நம்மளோட அறிவு, நம்மளோட மனசு, நம்மளுடைய ரூஹு அத்தனையும் கெடுக்கக்கூடிய சக்திகளும் நம்மளை சுத்தி இருக்கு. ஆனா அதை எல்லாத்தையும் தடுத்து அதை சேஃப்கார்ட் பண்ணி இந்த ரூஹை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுதான் நம்மளுடைய டாஸ்க். சோ அல்லாஹ் வந்து நம்மளுடைய உடலை படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ரூஹ் அத்தனையும் படைச்சு, நீங்க குர்ஆன்ல ஒரு வசனம் படிப்பீங்க. நம்மளுடைய எல்லாருடைய ரூஹையும் படைச்சு அல்லாஹ் கேக்குறான் அந்த ரூஹு கிட்ட, அலஸ்துபி ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பு யாருன்னு நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த ரூஹெல்லாம் சொல்லுங்களாம் சொல்லிருக்கு, நீ தான் எங்களுடைய ரப்புன்னு நாங்க சாட்சி கூறுறோம். அப்ப நம்ம எல்லாம் ஒரு நான் முஸ்லிம், ஒரு சின்ன பையன், ஒரு தாத்தா, கிழவன் எல்லாரோட ரூஹ்லையும் என்ன பதிஞ்சிருக்கு அப்படின்னா இறைவன் தான், அல்லாஹ் தான் இறைவன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளுடைய ரூஹு அல்லாஹ் கிட்ட எத்தனை வருடங்கள் முன்னாடி சாட்சியா சொல்லிட்டு வந்திருக்கு. சோ அப்ப நம்மளுடைய உள்ளத்தில் இறைவன் ஒருவன், தௌஹீத் அப்படின்ற விஷயம் நம்மளுடைய ரூஹுக்கு தெரியும். இப்போ தௌஹீத், ஒன்னஸ் ஆஃப் காட் அப்படின்றது நம்மளுடைய அலஸ்துபி ரப்பிக்கும் கேக்குறீங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லார்கிட்டயுமே சாரி கேட்கணும். என்ன அப்படின்னா, என்னால கொஞ்ச நாள் குர்ஆன் வசனம் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஸ்கூல் போயிட்டு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் டைம் இருக்கவே என்னால நோட்ஸ் கொடுக்க முடியல. ஸோ யாரோ ஒருத்தவங்க கூட கிளாஸ் முடிஞ்சதோட நோட்ஸ் கேட்டிருக்கீங்க. இன்ஷால்லா அது அந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம். எல்லா வசனத்துக்குமான நம்பர் பிளஸ் வசனம் இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்ன நம்பலாம். ஸோ இந்த காரணங்களுக்காக தான் நோட்ஸ் கொடுக்க முடியாம போகுது, எழுதுறதுக்கு டைம் இல்லாம போகுது, ப்ரெசன்டேஷனுமே போட முடியல டைம் இல்லாதனால. இன்ஷால்லா எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்றேன். இதுவுமே குர்ஆன் வசனம் தான். அலஸ்துபி ரப்பிக்கும் கேட்கும்போது நம்ம எல்லாருமே காலுபல் ஷஹீதுனா அல்லாஹ் தான் வந்து இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே என்ன பண்ணிருக்கோம்னா சாட்சி கூறியிருக்கோம். அப்போ இந்த ரூஹ், நம்மளுடைய ரூஹுக்குள்ள அல்லாஹ் சொல்றான் ஒரு ஒளி இருக்கு. ரூஹ் அல்லாஹ் ஒளின்னு சொல்றான். இந்த ஒளினால நேர்வழி எது, சரி எது, தப்பு எது அப்படின்றத இந்த ரூஹுக்கு உணர முடியும். இததான் ஃபித்ரான்னு சொல்லுவோமா? ஃபித்ரானா என்ன? சரி, நேச்சர். மாஷா அல்லாஹ். நம்மளுக்குள்ளேயே இருக்க இன்னேட் நேச்சர். இன்னேட் நேச்சருங்கும் போது நம்மளோட ரூஹுடைய தன்மை, நம்ம ரூஹ் எவ்வாறு, நம்ம ரூஹோட தன்மை என்னவா இருக்குங்கிறது தான் ஃபித்ரா. அப்போ நம்மளுடைய ரூஹ அல்லாஹ் வந்து குர்ஆனை பத்தி சொல்லும்போது சூரா நூர்ல சொல்றான், நூறுன் அலா நூர், ஒளிக்கு மேல் ஒளின்னு சொல்றான். ஆக்சுவலி நம்ம ரூஹே ஒரு ஒளிதான். அதுக்கு மேல் குர்ஆனும் உள்ளக்க போகும்போது அதை ஒளிக்கு மேல் ஒளின்னு சொல்றான். நூறுன் அலா நூர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இப்பேற்பட்ட ஸ்பெஷலான ஒரு விஷயம்தான் நம்மளுடைய ரூஹ். சோ இந்த ரூஹுடைய தன்மைகள் கெடுக்கப்படும் போது அவன் மிருகமாக மாறுறான். ரூஹுடைய தன்மைகள் எதெல்லாம் கெடும் அப்படின்னா அவனுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ்,
கண்ணால தவறான விஷயங்கள் பார்க்கிறது, காதால தவறான விஷயங்கள் கேட்கிறது, டச்சு தவறான விஷயங்கள் செய்யறது, தவறான விஷயங்கள் சாப்பிடுறது. இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலியமாக நம்மளுடைய கல்பு நம்மளுடைய ரூஹுக்கு போற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய ரூஹ்ல இருக்க ஒளியை அழிச்சு நம்மளை மிருகமாக மாத்துது. அப்ப இனி வர காலங்கள்ல என்ன படிப்போம் அப்படின்னா, இந்த ரூஹை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, ரூஹை சப்போர்ட் செய்யறதுக்கு, ரூஹை நல்ல முறையில நாம பாதுகாத்து வைக்கிறதுக்கு நாம என்னெல்லாம் பண்ணணும். அப்போ இந்த ரூஹுக்கு ஒரு இன்டெலெக்ட் இருக்கு. ரூஹுக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீங்க உங்களுக்குள்ளேயே யோசிங்க, புரியும் நான் சொல்ற எல்லா விஷயமுமே. சாஜிதானா யாருன்னு யோசிங்க. உங்களுக்குள்ள அந்த ரூஹ் இருக்கிறது, அந்த ரூஹ் என்னெல்லாம் பண்ணுதுங்கிற விஷயம் புரியும். எனக்கு டெஃபினட்டா தெரியும், நான் பேசும்போது உங்க எல்லாருக்குள்ளேயும் இப்போ ஒரு குழப்ப நிலை இருக்கும். என்ன பேசுறாங்க, என்ன விஷயம்ன்ற நிலை கண்டிப்பா இருக்கும். இருந்தா தான் நான் பாடம் நடத்துற விதம் கரெக்ட். கண்டிப்பா இருக்கும். இந்த விஷயத்த நீங்க உங்க உள்ளத்துக்குள்ள போட்டு யோசிங்க. அப்ப இந்த ரூஹ்னா நீங்க நான் சொன்ன விஷயம் அத்தனையும் யோசிங்க. அல்லாஹ் உடலை படைக்கிறான், அந்த உடலுக்குள்ள ஒரு ரூஹ ஊதுறான். அந்த ரூஹ் அவனுடைய கட்டளையால அவனால தயார் பண்ணப்பட்ட அத்தனையிலையும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா அல்லாஹ் அந்த ரூஹ பத்தி சொல்றான். அந்த ரூஹை மனிதனுடைய உடலுக்குள் ஊதிய போது அவனுக்கு ஸ்பெஷலான கண்ணியம் வழங்கப்படுது. அந்த ரூஹை நல்ல முறையில் பேணி பாதுகாத்து அவன் அந்த ரூஹை சொர்க்கத்தில் நிறுத்துவதுதான் அவனோட வேலை. அப்ப அந்த ரூஹுக்கு அல்லாஹ் சில தன்மைகளை கொடுத்திருக்கான். அந்த தன்மைகள்ல ஒண்ணு ஃபித்ரா. ஃபித்ரா அப்படின்னா இயற்கையாகவே சில பண்புகளை மனிதனுக்குள் அல்லாஹ் விதைச்சிருக்கான். அவனுடைய ரூஹில் டிசைன் பண்ணியிருக்கான். நிறைய பண்புகள் அவனுடைய ரூஹ்ல டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அவனுக்கு புதுசு கிடையாது, அவனால செய்ய முடியாத விஷயம் கிடையாது, அவனுக்கு இன்னேட்டாவே டிசைன் பண்ணி இருக்கு. இப்போ வாஷிங் மிஷின் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விதவிதமான கேட்டகரியில கொடுத்துருப்பான். எப்படி சொல்றது, கொஞ்சமா அழுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இது கொடுத்துருப்பான், கடுமையான அழுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இது கொடுத்துருப்பான். இப்ப எந்த துணியை வேணா அதுக்குள்ள போடலாம். சொல்றேன், ஃபித்ரா நேச்சர், நம்மளுடைய நேச்சர், இயற்கையாகவே சில பண்புகள் இருக்கிறது தான் ஃபித்ரா. இப்போ ஒரு நல்ல அழுக்கு துணியை கூட இந்த வாஷிங் மிஷின்ல போடலான்னு ஏன் சொல்றோம்னா ஆல்ரெடி இது அந்த மாதிரியான துணிகளை துவைக்க முடியும்னு தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால இந்த துணியை நீ கம்மியா அழுக்குள்ளதையும் போட்டுக்கலாம், கூட அழுக்குள்ளதையும் போட்டுக்கலாம். 2 விதமா நீ அந்த பட்டனை பிரஸ் பண்ணும்போது நம்மளால மாத்தி மாத்தி துவைச்சிக்க முடியும். அதே மாதிரி நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ரூஹுக்கே சில விஷயங்கள் பதிக்கப்பட்டிருக்கு, டிசைன் பண்ணப்பட்டிருக்கு நம்ம ரூஹ்லயே. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஹானஸ்டா இருன்னு யார்ட்டையாவது சொன்னா சில பேர் ரொம்ப கடினமா ஃபீல் பண்ணுவாங்க. நேர்மையாலாம் எப்படி இருக்க முடியும்? சோ இந்த மாதிரி எந்த பண்புகளுமே நாம வளர்த்துக்க முடியாதுங்கிற விஷயமே கிடையாது. சில பேர்ட்ட கேட்டா என்னால கோபத்தை அடக்கவே முடியாதும்பாங்க. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சரியான கோபக்காரி, எனக்கு கோபம் வந்தா அதை அடக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. இததான் நான் சொல்றேன், முடியாது. என் குணத்தில் பொறுமையை என்னால வளர்த்துக்க முடியாதுன்னே ஒரு மனுஷனால சொல்ல முடியாது. இதுதான் நான் சொல்ல வர்ற கான்செப்ட். ஏன்னா உங்களுடைய ஃபித்ரா எப்படி அல்லாஹ் உங்களுடைய ரூஹை இயற்கையாக அமைச்சிருக்கான் அப்படின்னா, உங்களால சரி எது தவறு எதுன்னு உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது நம்மளோட நேச்சர். ஒரு நான் முஸ்லிமா இருந்தா கூட அவன் திருடுனா அவன் மனசு உறுத்தும். எந்த நாட்டுல இருக்கவனா இருந்தாலும், அவன் முஸ்லிமா இருந்தாலும், நான் முஸ்லிமாக இருந்தாலும், அவன் தவறு செய்யும் போது அவனுடைய உள்ளம் அவனை கேள்வி கேட்கும், அவனை உறுத்தும். எப்படி உறுத்துது? ஏன்னா அவனுடைய ஃபித்ரத், அவனுடைய இயற்கையிலேயே இருக்கிற விஷயம். தவறு செய்தால் உறுத்தணும் அப்படின்றது அது அவனோட இயற்கை, அவனுடைய ஃபித்ரா. இப்போ ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரா இருந்தாலும் எப்படி தேங்க்ஸ் சொல்றாங்க யோசிச்சு பாருங்க.
படிச்சவங்க, படிக்காதவங்க, யாரா இருந்தாலும் தேங்க்ஸ் சொல்றாங்களே, எப்படி சொல்றாங்க? முஸ்லிமு, நான் முஸ்லிம் எவனா வேணா இருக்கட்டும். எப்படி அந்த தேங்க்ஸ்ங்கிறது, நன்றிங்கிறத வெளிப்படுத்துறாங்க? எப்படி அவங்களுக்கு தெரியுது? ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் நம்ம ஃபேவர் பண்ணும்போது, அது நம்ம கிட்ட நன்றியோட இருக்குதுல்ல. எப்படி இருக்குது அது? நம்ம கிட்ட மட்டும் தனி உகப்பா இருக்குதுல்ல. எப்படி இருக்கு அது? ஏன்னா, கிராட்டிட்யூட் நன்றி செலுத்துறதுங்கிறது நம்மளுடைய ஃபித்ரத்திலேயே இருக்க ஒரு விஷயம். நம்மளுடைய ரூஹ்லயே இருக்க ஒரு விஷயம் கிராட்டிட்யூட். பொறுமை இருக்கு தெரியுமா? நம்மளுடைய ரூஹ்லயே இருக்கு பொறுமை அப்படின்ற விஷயம். இன்னேட்டாவே அல்லாஹ் டிசைன் பண்ணி வச்சிருக்கான். வி கேன் பி பேஷன்ஸ். நம்மளால பொறுமையா இருக்க முடியும். இந்த இந்த விஷயம் நம்ம புரிஞ்சிட்டாலே, இப்ப என்னால வளர்த்து கொள்ள முடியாத குணமே கிடையாது. ஏன்னா அல்லாஹ் என்னுடைய ஃபித்ரால அதெல்லாம் வச்சிருக்கான். நற்குணங்கள் நம்மளுடைய ஃபித்ரத்திலேயே இருக்கு. நன்மையும் தீமையும் பிரிச்சு நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய ஃபித்ரால இருக்கு. நம்மளால தவறுகள் செஞ்சு நம்மளால திருப்பி திருப்பி தவறுகள் செஞ்சாலும் அதை திருத்திக் கொள்ள முடியும். அது நம்மளுடைய ஃபித்ரா, நம்மளுடைய இயற்கை. நம்மளுக்கு நேச்சராகவே அல்லாஹ் வந்து உனக்கு பொறுமைங்கிற பண்பையே குடுக்காம உனக்கு நான் சோதனையை தருவேன், நீ பொறுமையா இருன்னு சொல்லல. புரியுதா? அல்லாஹ் நமக்கு டிசைன் பண்ணி வச்சிருக்கான். கிராட்டிட்யூடு, ஹானஸ்டி, ட்ரூத்ஃபுல்னஸ், இந்த மாதிரியான எல்லா பண்புகளையும் நம்மளுடைய ரூஹ்லயே டிசைன் பண்ணி வச்சிருக்கான். அந்த ரூஹை கெடுக்கக்கூடிய காரியங்கள் செய்யும் போது உறுத்தக்கூடிய விஷயத்தையும் அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கான். அந்த ரூஹுக்கு தவறான காரியங்கள், அந்த ரூஹை கெடுக்கக்கூடிய ஒரு செயல், பித்திரத்தை, ஒரு விஷயத்தை, அந்த ரூஹை நீங்க டேமேஜ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் செய்யும் போது நம்ம மனசு உறுத்தும். தூக்கம் வராது. மனசு ஒரு மாதிரியான படபடப்பை ஏற்படுத்தும். ஏன்னா ரூஹுக்கு அல்லாஹ் அந்த தன்மையைத்தான் கொடுத்திருக்கான். நீங்க அந்த ரூஹை போய் டேமேஜ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அந்த ரூஹுக்கு எது தேவையோ, இப்போ எப்படி உடல் உணவை கொடுத்தால் மட்டும்தான் அமைதி அடையும். யோசிச்சு பாருங்க. உடம்புக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு தீனுவை எவ்வளவு திண்டாலும் பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த உடலுக்கு தேவை உணவு. சரியான உணவை கொடுத்தா மட்டும்தான் உடலோட பசி அடங்கும். அதே மாதிரிதான் நம்மளுடைய ரூஹுக்கும் உணவு இருக்கு. அந்த உணவு தான் இறைவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை கொடுக்கும் போது, அந்த வார்த்தைகள் படி நடக்கும் போது மட்டும்தான் உங்களுடைய ரூஹ் அமைதியாக இருக்கும். இல்லைன்னா எதையோ இழந்தாப்புல ஒரு ஃபீலிங், வாழ்க்கையில என்னடா பண்றோங்கிற ஒரு ஃபீலிங், இதாலதான் நம்மளுடைய ரூஹ் அலமோதிக்கிட்டே இருக்கும். சொல்ல வர விஷயம் புரியுதா? சோ நல்லா புரியுது அலிமா, அருமையா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாதா. புரியுது உஸ்தாதா, உட்கார்ந்து கிளியரா. திங்க் பண்ணுங்க. என் ரூஹுக்கு என்ன வேணும், என் ரூஹ நான் எப்படி எல்லாம் கரெக்ட் பண்றேன். சோ இந்த ரூஹால சிந்திக்க முடியும். இந்த ரூஹ் எதை வைத்து சிந்திக்கும் அப்படின்னா அதுதான் கல்பு. நம்ம நினைப்போம் யோசிக்கிறது, சிந்திக்கிறது மூளைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அல்லாஹ் சொல்லும் போது பாருங்க, அவர்களுக்கு இதயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர்கள் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா 2 வகையான திங்கிங் இருக்கு. ஒரு திங்கிங் என்னன்னா, அது நம்மளுடைய பிரெயினை வச்சு செய்யறது. எப்படி? சென்னைக்கு போலாம். எந்த ரூட் வழியா சென்னைக்கு போனா ஷார்ட் ரூட்ல போகலாம். எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சே, இதை எப்படி சால்வ் பண்றது? எப்படி கம்ப்யூட்டரை ஒர்க் பண்றது? எப்படி மொபைல் போன் கெட்டு போனா சரி பண்றது? இது எல்லாமே மூளை திங்க் பண்ற விஷயம். அனலிட்டிக்கல் திங்கிங், இது எல்லாமே நம்மளுடைய பிரைன் திங்க் பண்ற விஷயம். அப்ப ரூஹ் திங்க் பண்ற விஷயம் என்ன? ரூஹோட அறிவு என்னன்னா ஸ்பிரிச்சுவல் இன்டெலெக்ட், ஆன்மீக அறிவு. அந்த ஆன்மீக அறிவுக்கு நம்மளுடைய ரூஹ் பயன்படுத்தி கொள்ளும் உறுப்பு தான் கல்பு, நம்மளுடைய இதயம். அதனாலதான் எல்லா இடத்துலயும் நம்ம ரூஹை பால்படுத்தக்கூடிய, நம்மளுடைய ரூஹை நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய காரியங்கள் செய்யும் போது அல்லாஹ் கல்பை இழுத்து பேசுவான்.
ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்யும் போது அவனுடைய கல்பில் ஒரு கரும்புள்ளி விழுகும். அந்த கரும்புள்ளி நிறைய பாவங்கள் செய்ய 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 அவனால சரி எது தவறு எதுங்கிற விஷயத்தையே அவனால சிந்திக்க முடியாது. டோட்டலி கரப்ட்ஸ் ரூஹ். டோட்டலி அவனோட ரூஹே கரெக்ட் ஆகி போயிரும். ஏன்னா ஹார்ட் சிந்திக்காது. தவறுகள் செய்ய 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 பிரெயின்ல நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலியமா போற விஷயங்கள் தவறாக இருக்க 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 நம்மளுடைய ஹார்ட்ல எப்படி கண்ணாடியில ஒவ்வொரு டாட்டா விழுந்தா நம்மளால முகத்தை பார்க்கவே முடியாதோ, அதே மாதிரி நம்மளுடைய கல்புல அந்த டாட்ஸ் விழுக 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 நம்மளால சரி எது தப்பு எதுன்னு நம்மளுடைய கல்புனால ரியலைஸ் பண்ணிக்கவே முடியாம போயிடும். சோ அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உடலில் ஒரு சதை துண்டு இருக்கு, அது சீராக இருந்தால் உடல் முழுவதும் சீராக இருக்கும். அது சீர்கெட்டு விட்டால் உடல் முழுவதும் சீர்கெட்டு விடும். ஏன்னா கல்போட பேச்சை கேட்டு மத்த ஆர்கன்ஸ் எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப கல்பு நல்லா இருந்துச்சுன்னா அது திருடாதுன்னு சொல்லும், நம்ம கை திருடாம இருக்கும். இதே நம்மளுடைய கல்பு கெட்டு போயிருந்துச்சு, நம்ம கல்பு நிறைய கரும்புள்ளிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கல்பு திருடு, அதுதான் ஒரு ரூஹுக்கு சந்தோஷம்னு சொல்லி கொடுக்கும். அப்ப நம்ம கை கெட்டு போகும். நீ தவறான காரியத்தை பாரு, அப்பதான் ஒரு ரூஹ அமைதியா இருக்கும்னு உன் கல்பு சொல்லி கொடுக்கும். நம்மளுடைய கண் தவறான விஷயத்தை பார்க்கும். அனுமதிக்காத தவறான விஷயத்தை கேளு, பேசுன்னு நம்மளுடைய கல்பு சொல்லி கொடுக்கும். நாமளும் கேட்போம். நம்மளுடைய காதும் வாயும் கெட்டு போகும். அப்போ ஒரு சதை துண்டு இருக்கு, அது சீராக இருந்தால் உடல் முழுவதும் சீராக இருக்கும். அப்ப நம்மளுடைய கல்பு சரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட உடம்பு முழுக்க சரியான காரியங்களை செய்யும். நல்லதுதான் நம்ம கை செய்யும், நல்லதுதான் நம்ம வாய் பேசும், நல்லதுதான் நம்ம கண் பார்க்கும், நல்லதுதான் நம்ம காது கேட்கும். ஹலாலானதுதான் நம்ம வாய் உண்ணும், ஹலாலானதுதான் நம்ம வாய் பேசும். அப்போ எல்லாமே ஹலாலா இருக்கிற பட்சத்துல நம்மளுடைய ரூஹ் ஆக்டிவேஷன்ல இருக்கும். நம்ம ரூஹ் எப்போதுமே சரி எது தவறு எதுங்கிறத நமக்கு லைட், அது வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டே இருக்கும். அதுவும் அமைதியாக இருக்கும். அதை கெடுக்கக்கூடிய காரியங்கள் செய்யும் போது அது அதோட தன்மையை இழந்துவிடும். அப்போ அது கெடுக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன, அது யார் யாரெல்லாம் அதுல பங்காற்றுறாங்க, அது கெடாமல் பாத்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதுதான் இன்ஷா அல்லாஹ் இனி வரப்போற கிளாஸஸ்ல பார்ப்போம். ஓகேவா? சோ அல்லாஹோட உதவியால என்னால முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை நான் கன்வே பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு புரிஞ்சுச்சுங்கிறத ஷேர் பண்ணா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். யாராவது நல்லா கிளாஸ் நல்லா போயிட்டு நல்லா புரிஞ்சது, நல்லா புரிஞ்சது உஸ்தாத் நீங்க சொன்னது. அதாவது ஹல்ப நம்ம சுத்தமா வச்சுக்கணும். ஹல்பு கெட்டு போனா நம்ம எல்லாமே கெட்டு போயிரும். அப்படிதானே சொல்லுங்க? உங்க ரூஹ் சொர்க்கத்துக்கு போக முடியும், சொர்க்கத்துக்கு போகும். சரிங்க உஸ்தாத். மாஷா அல்லாஹ். சோ இன்னொரு விஷயம், அதுதான் ஸ்பிரிச்சுவல் இன்டெலெக்ட்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னேன். ஆன்மீக அறிவு. அந்த ஆன்மீக அறிவு நம்மளுடைய ரூஹுடைய ஆன்மீக அறிவு கல்புன்னு சொன்னேன். ஓகேவா? சோ கல்பும் சிந்திக்கும். கல்பு எந்த மாதிரி சிந்திக்கும்? அல்லாஹ்வை அறியக்கூடிய விஷயம் தான் நம்மளுடைய கல்பு. ஆன்மீக அறிவு. இப்போ ஒரு ரோட்ல மாடு நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாட்டோட பயாலஜி எல்லாருக்கும், ஒரு பயாலஜிஸ்ட் இருக்க, ஒரு ஜுவாலஜிஸ்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த மாடு பத்தி சொல்றாரு, மாடுக்கு இந்த உறுப்பு இருக்கு, அந்த மாடுல இருந்து எப்படி பால் வருது தெரியுமா, அதோட மேமரி கிளான்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த கிளான்ஸ் மூலியமா அவருக்கு அந்த இதுல இருந்து எப்படி அதுக்கு மில்க் வருது. இது இன்டெலெக்ட், மூளை. ஓகேவா? இது நம்மளுடைய பரிசு டைம் முடிய போகுது. காணாம எப்படி
அப்போ அந்த இப்போ ஒரு செடியை பாக்குறாரு, ஒரு பாட்டனிஸ்ட் வந்து செடியை பாக்குறாரு அப்படின்னா இதோட ஸ்டெம் இப்படி, இதோட வேர் இப்படி, இதோட இலை எப்படி, இது எல்லாமே மூளை சார்ந்த விஷயம், அக்கல் சார்ந்த விஷயம். ஆனா நம்ம கல்பு சார்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரோட்ல வந்து ஒரு மாடு நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாடை வந்து ஹாரன் அடிச்சுட்டே இருக்கும், அந்த மாடு நகரவே இல்லை. நீங்க பாத்திருப்பீங்க, அந்த மாடு மட்டும் நம்ம எவ்வளவு ஹாரன் அடிச்சாலும் அது மேல இடிக்கவே போனாலும் நகர்ந்தே ஓடாது. மத்த எல்லா உயிரினங்களும் மத்த ஆடு மத்த விஷயம் எல்லாம் பாருங்களேன், ஒரு சின்ன ஹாரன் அடிச்சாலும் ஓடியே போயிரும், நாலா பக்கமும் தெரிச்சு ஓடும். ஆனா அந்த மாடு மட்டும் பாருங்களேன், என்ன இது பண்ணாலும் அதே இடத்துலயே நின்னுட்டே இருக்கும். இப்போ மூளை கல்பு இது ரெண்டோட டிஃபரன்சியேஷன் பாருங்க. மூளை அந்த மாட்டை பத்தி சிந்திக்கும், கல்பு இறைவனை சிந்திக்கும். எப்படி சொல்றேன் பாருங்க, அல்லாஹ் குரான்ல காஃபிர்களை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றான் அப்படின்னா, அவர்கள் கால்நடையை போன்றவர்கள்னு அல்லாஹ் சொல்றான். அது என்ன அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள்னா, எத்தனை தடவை சொன்னாலும் அவங்க அப்படியே இருப்பாங்க. எப்படி ஹாரன் அடிச்சாலும் ஓடாம மாடு அப்படியே நிக்குது. அதே மாதிரி நீங்க என்ன பயமுறுத்துங்க, நீங்க நரகத்தை பத்தி பேசுங்க, அல்லாவோட கடுமையை பத்தி பேசுங்க, என்ன பேசினாலும் அவங்க மனசு அப்படியே இருக்கும், அஞ்சாம நிராகரிப்புலயே இருக்கும். அதனால அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது காஃபிர்களை பத்தி சொல்லும் போது கால்நடைகள்னு சொல்லுவான். அப்போ ஒரு மாடை பார்த்ததோட உங்க கல்பு இறைவனோட கனெக்ட் பண்ணும், உங்களுடைய மூளை அறிவோட கனெக்ட் பண்ணும், உங்களுடைய கல்பு இறைவனோட கனெக்ட் பண்ணும். சோ இதுதான் நம்மளுடைய மூளைக்கும் நம்மளுடைய கல்புக்கும் இருக்க வித்தியாசம். இதுதான் ஸ்பிரிச்சுவல் இன்டெலெக்ட். இப்போ ஒரு மலையை பார்த்தோம்னா, ஒரு மூளையால யோசிக்கிறவங்களுக்கு எவாப்ரேஷன் ஞாபகம் வரும், ஆமா தானே? எப்படி கடல் நீர் ஆவியாகுதுங்கிற எவாப்ரேஷன் பத்தி ஞாபகம் வரும். ஆனா நம்மளுடைய கல்பை வைத்து அதை சிந்திக்கும் போது, எப்படி அல்லாஹ் மலையை இறக்குகிறான், சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லான்னு சிந்திக்கிறது கல்பு. வித்தியாசம் புரியுதா? அதுதான் அல்லாஹ் வலியுறுத்தும் போது நம்மளுடைய இதயங்களால சிந்திக்க சொல்றான். இதயத்தால சிந்திக்கும் போது அந்த சிந்தனை நம்மளை இறைவனுடைய நெருக்கமாக்கும். எதை பார்த்தாலும் இதயத்தால் சிந்திக்கிறது எப்படின்னா, இந்த சிந்தனை நம்மள அல்லாஹ்விடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். வானத்தை பார்த்து, மலையை பார்த்து, மரத்தை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து உங்களோட இதயத்தால சிந்திங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஓகே தானே? ஆமா உஸ்தாத், ஓகேதான். அல்ஹம்துலில்லாஹ். மத்த எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா சொன்ன விஷயம்? வேற ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத், நல்லா புரிஞ்சது. அஸ்ஸலாமு அலைக்கும்.